ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் நியூ இயரோட மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து இனிப்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் பச்சடி வந்து 3 நாள் 4 நாள் ஆனால் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் வந்து பெரிய மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் ஒன்றா எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஊறுகாய் போடுற மாங்காய்னா எடுத்துக்கலாம், இல்லை சாப்பிட்ற மாங்காய்னா எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து இன்றைக்கி தோலோடு தான் போடுறேன். உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல வந்து கடாய் வச்சுக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய் தான். இது வந்து ரெட் கலர் ஆனதுனால நான் வந்து இதையே சேர்த்துக்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நான். அது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுடர் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பவுடர் இல்லைன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல மாங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த மாங்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுக்கலாம். முதல்ல தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு வேக வைக்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் தெரியும் மாங்காய் பச்சடி எப்படி செய்யணுன்னு. நான் வந்து என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறது. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம முதல்ல வந்து நம்ம இதில் வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு முறை வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். நல்லா ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி வந்து இவ்வளோவே போதும். இப்போ வந்து நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதிலே வேகிறதுக்குள்ள நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு முறை நல்லா திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். இது நாட்டு சர்க்கரை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெல்லத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெல்லம் சேர்த்து தான் நம்ம செய்யணும். இது வந்து கருப்பு வெல்லத்தில் தான் செய்வாங்க. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்ததுனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம இந்த சர்க்கரை வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். இதில் மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் வேக வைக்கும் போதோ முதல்ல நம்ம வந்து வெல்லம் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா மாங்காய் வந்து கெட்டியாக ஆகும், அதுக்கு சீக்கிரம் வேகாது. ஸோ நம்ம வந்து இது வெந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது அதில் வந்து தூசி மண் இருக்குதான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஒரு க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து மீடியம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நல்லா ஒரு ஊறுகாய் டைப்புக்கு எடுத்துன்னு வரலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு இது தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு மாங்காய் பச்சடின்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் சாம்பார் சாதத்துக்கு சும்மாவே எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இது வந்து நான் தமிழ் நியூ இயருக்கு தான் பண்ணியிருந்தேன். அதனால் வீடியோ வந்து லேட்டாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.